இப்போது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், நீ சும்மா ஒரு H2 போட்டுட்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அது கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு வந்து போல்டு. ஸோ போல்டுக்கு 2-3 சின்டாக்ஸ் இருக்குது. 3 போட்டுட்டு போல்டு இதில் டி அப்படின்னு டேக் போட்டாலும் போல்டு டெக்ஸ்ட் வரும். அடுத்து ஸ்ட்ராங் டின்னு போட்டாலும் வரும். ஓகே, ஸோ சேவ் பண்ணிவிட்டு இது போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து போல்டு அண்ட் இது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் H2, இது வந்து H3, இது வந்து போல்டு அப்படிங்கிறது. ஸோ போல்ட் சும்மா இது வந்து ஒரு பேராகிராஃபில் வச்சு பார்க்கணும். ஸோ இது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. டெக்ஸ்ட் கேன் பி formatted as இந்த போல்டு வரைக்கும் கரெக்டாக இந்த டெக்ஸ்ட் வரைக்கும் போல்டாக வருது. இதுக்கு பி டேக் யூஸ் பண்ணாலும் நமக்கு அது போல்டாக வருது, ஸ்ட்ராங்குன்ற டேக் யூஸ் பண்ணாலும் ஸ்ட்ராங்காக வருது. பட் இப்போ மோர் ரீசெண்ட் டேஸில் இது ரெண்டுத்தில் எது சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அக்சசிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ஸ்க்ரீன் ரீடர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் ரீடர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராங்குன்றதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, பி அப்படின்னா அதுவும் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ராங்கும் யூஸ் பண்ணலாம். பட் அதை ரெக்கமெண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கு தான். ஸோ அடுத்தது இட்டாலிக். காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இட்டாலிக்கும் 2 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது, சின்டாக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஐ, இன்னொன்று வந்து இஎம், அதாவது எம்ஃபசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்ம் இஎம். ஓகே, ஸோ இந்த இஎம் போட்டுட்டு சேவ் பண்ணுறேன். போட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் பாருங்க, ஐக்குமே இட்டாலிசைஸ் ஆகுது, இஎம்ன்ற டேக்குமே இட்டாலிசைஸ் ஆகுது. அடுத்து அண்டர்லைன் ஸ்ட்ரைக் த்ரூ. ஏன்னா இதுவும் போல்டு இதெல்லாம் ஒரே லெவலில் தான் வருது இல்லையா. பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த போல்ட் அப்படிங்கிறத என்ன மாற்றிக்கிறேன். இப்போதைக்கு இந்த போல்ட் இது பி அப்படின்றது பதிலாக அண்டர்லைனுக்கு வந்து ஞாபகம் யூக்கான்றது ஞாபகம் இல்லை, யூ இருக்குது. பட் இதை விட மோர் அப்ராப்ரியேட் இது வந்து ஐஎன்எஸ். ஸோ இன்சர்டட் டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் ஐஎன்எஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஸோ யூ போட்டாலும் அண்டர்லைன் ஆகுது, ஐஎன்எஸ் போட்டாலும் அண்டர்லைன் ஆகுது. பட் ரெக்கமெண்டட் வந்து இந்த ஐஎன்எஸ்ன்ற டேக் தான் இதில். ஸோ இந்த போல்டுக்கு வந்து ஸ்ட்ராங்குன்ற டேக் தான் ரெக்கமெண்டட், இட்டாலிக்கு இஎம் தான் ரெக்கமெண்டட், அண்டர்லைனுக்கு இந்த ஐஎன்எஸ் இன்சர்டட் அப்படின்றது தான் ரெக்கமெண்டட். ஸோ அடுத்து
எஸ்ன்னு நினைக்கிறது. ஸோ பட் இப்போ மோர் ரீசெண்டாக இருக்கிறது வந்து டெல், அதாவது டெலிட்டட் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து இன்சர்ட்டட், இது டெலிட்டட். ஓகே, ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு அதே அவுட்புட் தான் வருது. பட் மோர் ரெக்கமெண்டட் இப்போ ரீசெண்ட் டேஸில் வருது இந்த டிஎல், டெல். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து ஹைலைட், மோனோஸ்பேஸ்ட், இது ரெண்டு இருக்குது. ஹைலைட்டுக்கு வந்து இந்த ஹைலைட்டடுக்கு வந்து இப்போ எந்த வேர்ட் வரைக்கும் ஹைலைட் பண்ணணுமோ அதை சுற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைலைட்டுன்ற வேர்டு நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னா இது சுற்றி அதில் டேக் கால்ட் மார்க். ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் போட்டுட்டு சேவ் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஹைலைட்டுன்ற வேர்டுக்கு மட்டும் அந்த ஹைலைட்டர் பென் வச்சு பண்ண மாதிரியான ஒரு அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இது ஹைலைட்டு. அடுத்தது மோனோஸ்பேஸ்ட். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஃபாண்ட்டில் வந்து செரிஃப் ஃபாண்ட்ஸ் இருக்குது, சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட்ஸ் இருக்குது, மோனோஸ்பேஸ்ட் ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ மோனோஸ்பேஸ்ட் ஃபாண்ட்ஸ்னால் மோஸ்ட்லி வந்து நமக்கு கோடிங் போது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே பார்க்குறது, இந்த ப்ரௌசரில் பார்க்குறது, இந்த ஹெச்சுக்கு பக்கத்தில் சின்ன கேப்லாம் வருது இல்லையா, இதுக்கு பேர் தான் செரிஃப். ஸோ செரிஃபோடு வர்றது எல்லாமே வந்து அந்த கேப்போடு வர்றதுலாம் கால்டு செரிஃப் டைப் ஃபாண்ட்ஸ். இந்த செரிஃப் இல்லாத விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லில் பாருங்கள், இந்த லொரன் வெப்சமில் பார்த்தீங்கன்னா, இந்த லொரன் வெப்சம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேப் எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மோனோஸ்பேஸ் ஃபாண்ட். எப்படி அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போது இந்த வேர்ட் பாருங்கள், இந்த சின்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஓகே சின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எஸ்ஸுக்கு இந்த கேரக்டருக்கு வந்து விட்த் வந்து பெருசாக இருக்குது, ஐக்கு வந்து ஐயோட விட்த் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, ஸோ ஒரு கேரக்டருக்கும் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேரக்டரோட விட்த் வந்து மாறிட்டே இருக்கும். இதுதான் யூஷுவல் பிஹேவியர். பட் சில டெக்ஸ்ட்டுக்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் அதோட விட்த் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற ஐ சேம் என்ன விட்த் இருக்கோ அதே விட்த் தான் இந்த ஸ்மால் லெட்டர் ஐயும் இருக்கும். ஸோ இந்த எஃப் எந்த விட்த் இருக்கோ அதே விட்த் தான் இந்த டி இருக்கும், அந்த டி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரி ஸ்பேஸ் இருக்கிறதுனால இட்ஸ் கால்ட் மோனோ ஸ்பேஸ். மோனோனா சிங்கிள். ஸோ ஒரே மாதிரியான ஸ்பேஸிங் த்ரூஅவுட்டாக இருக்கிற ஃபாண்ட்ஸ் வந்து மோனோஸ்பேஸ் ஃபாண்ட்ஸ். ஸோ இது மோஸ்ட்லி வந்து கோடிங்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே கேட்டில் வர்ற ஃபாண்ட் வந்து மோனோஸ்பேஸ்ட் ஃபாண்ட்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதில் மோனோஸ்பேஸ்ட் ஃபாண்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இன்லைன், இன்னொன்று வந்து பிளாக் லெவல். ஓகே, இன்லைன் அப்படின்னா என்னென்னா, இப்போ என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இதே இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதில் text can have inline code. For example, create a variable named fname அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ப்ரிவ்யூ மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்க்கும்போது எல்லாமே செரிஃப் ஃபாண்ட்ஸ் தான் வந்திருக்கு. இன்னும் வந்து மோனோஸ்பேஸ் ஃபாண்ட்ஸ் வரவே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம அதுக்கான டேக் இங்கேயுமே போடல. ஸோ இன்லைனில் எப்படி இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்லைன் கோட் இது வரைக்கும் வந்து மோனோஸ்பேஸ்ட் ஃபாண்ட்டாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா
இந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த டெக்ஸ்ட்டை சரௌண்ட் பண்ணுற மாதிரி ஒரு டேக் ஆட் பண்ணலாம், கோடு. ஓகே, இங்கே ஓப்பனிங் டேக், இங்கே க்ளோசிங் டேக் சேவ் பண்ணிவிட்டு போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இன்லைன் கோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்பேஸாக மாறிடுச்சு. ஓகே, அதே மாதிரி இங்கே சும்மா இப்போ இந்த எஃப்னேம் இப்படின்ற இதை மட்டும் வந்து நான் வந்து இன்லைன் கோடாக மாற்றணும் அப்படின்னா கோடு போட்டுட்டு சேவ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். சரிதா? ஓகே, ஸோ இது வந்து இன்லைன் கோட் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அந்த சென்டென்ஸில் ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் எடுத்து நான் வந்து 3 ஸ்பேஸாக மாற்றுறதுக்கு பேர் இன்லைன். ஸோ இருக்கிற லைனுக்குள்ளேயே அந்த ஃப்ளோவோடவே மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸை மட்டும் நான் வந்து ஃபார்மேட்டிங் மாற்றுறதுக்கு பேர் இன்லைன் ஸ்டைல். ஸோ பிளாக் லெவல் கோடு எப்படி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தனியாக வேறு ஒரு டேக். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரு இது எடுக்கிறேனே, ஒரு கோட் ஸ்னிப்பெட் மாதிரி எடுக்கிறேனே. ஒரு பைத்தான் கோடு எழுதுறேன் சும்மா. சே ஹலோ போட்டுட்டு ஹலோ அப்படின்னா இது பைத்தான் ஃபங்க்ஷன். இந்த பைத்தான் ஃபங்க்ஷன் இங்கே வச்சுட்டு நான் அப்படியே வந்து சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இது பாருங்கள், அப்படி நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி வரும். இது அடுத்த லைனில் வராது, எதுவுமே வராது, அப்படியே கம்ப்ளீட்டாக நார்மலாக வர மாதிரி வரும். ஸோ எனக்கு இந்த ஃபுல் லைன், இந்த 2 லைனையுமே சேர்த்து எனக்கு வந்து ஒரு கோட் மாதிரி காமிக்கணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சம்திங் கால்ட் ப்ரீ டேக். ஓகே, ஸோ போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இது பேர் ப்ரீ ஃபார்மேட்டட்னு பேர். ஸோ இந்த ப்ரீ ஃபார்மேட்டட் டேக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது அப்படியே கம்ப்ளீட்டாக இந்த ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக்குள்ளே எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்கோ அது எக்ஸாக்டாக அதே ஸ்பேசஸ் இங்கேயும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை நான் இங்கே டெலிட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. டெலிட் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து இதையும் டெலிட் பண்ணிட்டு கரெக்டாக 4 ஸ்பேசஸ் மட்டும் இருக்கலாம். 1 2 3 4 அப்படி வச்சா இங்கே கரெக்டாக பாருங்கள். அதே மாதிரி 4 ஸ்பேசஸ் மட்டும் இங்கே வந்துருக்கோம். 2 3 4. ஓகே, இப்போது இந்த இதை வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படியே 2வது லைனில் வரும். ஓகே, ஸோ பிளாக் லெவலில் வந்து எனக்கு வந்து போடணும் அப்படின்னா அப்போது யூஸ் ப்ரீ. இன்கேஸ் இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் உள்ள கோடு தான் இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ப்ரீ ஃபார்மேட்டட் டேக் உள்ள அகெயின் யூஸ் அ கோட் டேக் அப்படின்றதும் சொல்கிறாங்க. அண்ட் சில ப்ளகின்ஸ் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. நீங்கள் இந்த ப்ரீக்குள்ளே ஒரு கோடு போட்டு அதுக்குள்ளே இது போடுறதும் பெட்டர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பட் என்னென்னா ஒரு டபுள் பிளாக் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எதாவது வேறு எதாவது ப்ளகின் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ இது தேவை அப்படின்னா ப்ரீக்குள்ளே கோடு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக ப்ரீ வெரிக்குமெண்ட் கூட யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் திஸ். ஸோ இப்போது ஒரு ஃப்ளோவில் ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ்க்குள்ளே ஒரு பர்டிகுலர் லைனை மட்டும் ஒரு பர்டிகுலர் வேர்டு இல்லை ஒரு சீரீஸ் ஆஃப் வேர்ட்ஸை மட்டும் நான் வந்து மோனோஸ்பேஸாக மாற்றணும், கோடாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு கோடுங்கிற டேக் யூஸ் பண்ணுறோம். ஒரு கம்ப்ளீட் பிளாக் ஆஃப் டெக்ஸ்ட் அதை எடுத்து அப்படியே வந்து நான் கோடாக மாற்றணும், மோனோஸ்பேஸ்டாக மாற்றணும் அப்படின்னா யூஸ் ப்ரீ ஃபார்மேட்டட். ஸோ ப்ரீ ஃபார்மேட்டடில் ஒரு கேட்ச் என்னென்னா, இந்த ப்ரீ ஓப்பனிங் டேக்குக்கும் க்ளோசிங் டேக்குக்கும் உள்ளே எப்படி கண்டென்ட் இருக்கோ அது அப்படியே வந்துடும், இன்க்ளூடிங் எல்லா ஸ்பேஸும் ரீட்டைன் ஆகும். மற்ற டேக்ஸ்லாம் வந்து இந்த ஸ்பேசஸ்லாம் ரீட்டைன் ஆகாது. இந்த ப்ரீ ஃபார்மேட்டட் அப்படிங்கிற டேக்கில் மட்டும் உங்களுக்கு ஸ்பேசஸ் ரீட்டைன் ஆகும். ஓகே.